வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகா ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோவிலுக்கு வர கொஞ்சம் லேடிஸ், இந்த தம்பி தினமும் இங்கே வந்து அங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, அவங்க சம்சாரத்துக்கு ஏதோ முடியலையா, குணமாகணும்னு சொல்லி சாப்பிடாம கொல்லாம ரொம்ப நேரமா அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே மீனா சாமி கும்பிட்டுட்டு இருக்க இடத்துக்கு வர்றாங்க. அவங்க பேசுறதெல்லாம் மீனாவுக்கு கிளியரா கேக்குது. உடனே பேசிட்டு இருக்கவங்க அப்படியே நின்னுடுறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல புருஷனா, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, இன்னொரு லேடி ஆமான்றாங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரர் மாதிரி ஒரு அருமையான மனுஷனாட்டிருக்கு அப்படின்னு மீனா சின்ன சிரிப்போட அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. புருஷனுக்காக பொண்டாட்டிங்க தான் பொதுவா இதெல்லாம் செய்வாங்க. ஆனா கட்டின பொண்டாட்டிக்காக இதெல்லாம் செய்யறாருன்னா அவர் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல, கோவில்ல மணி அடிக்குது, எல்லாரும் அப்படியே கும்பிட்டுக்கிறாங்க. அப்படியே அங்க பிரதட்சணம் வர்ற நபரை ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த லேடிஸ் எல்லாம் உள்ளர போக மீனாவை ரொம்ப ஆர்வமா எட்டி பாக்குறாங்க அது யாருன்னு. அவங்க எட்டி பார்த்த இடத்துல இருந்து அவரோட கால் தான் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆள் உருண்டுட்டு வர்றது தெரியுது. வெள்ளை வேஷ்டியும் வெள்ளை பனியனுமா ஒரு ஆள் சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருண்டுகிட்டு வர மீனாவை அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த தூண் மறைவுல இருந்து அந்த உருண்டுகிட்டு இருக்கிறோட மொத்த உருவமும் தெரிய அது வேற யாரும் இல்ல, முத்து தான். மீனாவுக்கு அப்படியே விக்கல் வந்த மாதிரி திக்குன்னு இருக்குது. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்தது இல்லை, உன் ஒசரம் பார்த்து வானம் கூடன்னு பாட்டு அவங்க சரௌண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. மீனா அப்படியே கோவிலோட படியில இருந்து இறங்கி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நிக்க முத்து கடகடகடன்னு சுத்திட்டு போறாரு. மீனா அப்படியே நெகிழ்ச்சியும் கண்ணீருமா நிக்க, அப்படியே உருண்டுட்டு வந்த முத்து கோவிலுக்கு முன்னாடி வந்து எழுந்து நின்று, அம்மா தாயே, என் பொண்டாட்டிக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும், ஹாஸ்பிட்டல் இருந்தவளை நல்லபடியா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு உருகி உருகி வேண்டிக்கிட்டு அப்படியே திரும்புறவர் மீனாவை பார்த்து அப்படியே டக்குன்னு ஆணி அடிச்ச மாதிரி நின்றுடுறாரு. மீனாவும் அங்கேயே நின்று அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்கள்ல கண்ணீரும் மனசு பூரா நெகிழ்ச்சியுமா. என்ன முத்து இப்படி வசமா மாட்டிக்கிறீங்களே, நீங்க போற இடத்துக்கெல்லாம் மீனா கரெக்டா வந்து நிக்கிறாங்களே. டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்ட ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி மெல்ல மெல்ல தயங்கி தயங்கி பக்கத்துல வர்றவரு, மீனா நீ என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அது நான் சும்மா கோவிலுக்கு வந்தேனா, இந்த கோவில்ல இன்னைக்கு அங்க பிரதட்சணம் பண்ணினா நல்லதான், அதான் அப்படியே நானும் பண்ணலான்னு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா கண் கலங்கி நிக்க, போய் சொல்லாதீங்க, ஒரு வாரமா வந்து தினமும் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ அதுவும் தெரிஞ்சு போச்சா, வசமா மாட்டிக்கிட்டேனாங்கிற மாதிரி முத்து பாக்குறாரு. அது எப்படி உனக்கு தெரியும்னு வெளியே வராத குரல்ல கேக்குறாரு. கோவில் முழுக்க உங்களை பத்தி தான் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே கேட்க, ஒன்னும் இல்லை மீனா, சவாரி போறதுக்கு முன்னாடி அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போலான்னு அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அடுத்து என்ன செய்வாங்க, அப்படியே கண்ணீரோட ஓடி வந்தவரை கட்டி பிடிச்சிக்குவாங்க. கட்டி பிடிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்க, அவரு கோவிலாச்சே அப்படின்னு மெல்ல நிமித்தி, மீனா மீனா என்னாச்சு, எதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. மீனாவும் அப்படியே விசும்பிக்கிட்டே, எனக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, உனக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ணுவேன், நீ அழக்கூடாதுன்னு கண்ணை தொடச்சு விடுறாரு. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதை நினைச்சு நான் பெருமை படணுங்க, இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன்றாங்க மீனா. அவ்வளவுதான், முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. மீனா என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து மிரட்ட, உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததே எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க, எனக்கு இதுவே போதும், உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு இந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னே தெரியல, எனக்கு இதுவே போதுங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, முத்து அவரோட கையை நீட்டி அவங்க வாயை பொத்திடுறாரு. அம்மா தாயே, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவும் பண்றேன், நீ என்ன இப்படி பேசுறன்னு அவரு பாக்குறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ, அப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது மீனா, ஒன்றும் ஆகாது, உனக்கு குணமாகலன்னு வையேன், உலகத்துல சாமியே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மீனா அவரை ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகாது மீனா, ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கும், நமக்கும் குழந்தை பொறுக்கும், அதுதான் நடக்கும், அதுதான் நடக்க போகுது, நீயும் மனசுல அப்படிதான் நினைச்சுக்கணும். நம்ம நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்குது மீனா,
நம்ம எதை முழுசா நம்புறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணினதில்ல. நமக்கு அந்த சாமி துணையா இருப்பாங்க. நீ வேற எதையும் யோசிக்காத, வா போலாம் அப்படின்னு மீனாவை கூட்டிக்கிட்டு முத்து கிளம்பிடுறாரு. அடுத்ததா மீனா ஒரு வீட்டில இருந்து வெளியே வர்றாங்க. புடவை மாறி இருக்காங்க. புடவையில மட்டும் இல்ல, முகம் நடை எல்லாத்துலயுமே மாற்றம் இருக்கு. ரொம்ப நம்பிக்கையாயிட்டாங்க போல இருக்கு. ஒரு மால்ல இருந்து இறங்கி வர ஸ்ருதி அவங்களுக்கு கால் பண்றாங்க. மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க ஸ்ருதின்றாங்க. மீனா, என்ன ஏத்தர் ரெஸ்டாரில் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மீனா சரின்னு தலையாட்டிடுறாங்க. இவங்க காலை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு இவங்க இருக்க லொக்கேஷனை ஷேர் பண்ணுறாங்க. புது லொக்கேஷனாக இருக்கே, எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கிற மீனா ஏத்தரில் போட்டுருவோம் அப்படின்னு வண்டியில் உட்கார்றவங்க ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அவங்க டிஸ்பிளேல ஆன் பண்ணி சில பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதில் லொக்கேஷன் ஆன் பண்ணோன்னே அவங்க முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு வருது. உடனே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்க ஸ்ருதி கையில ஒரு பேக்கோட இவங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ரோட்ல. கரெக்டா ஸ்ருதி நிக்கிற இடத்துல கொண்டு வந்து மீனா வண்டியை நிறுத்த இவங்க ஹாய் சொல்றாங்க. மீனா வண்டியை நிறுத்திட்டு வாங்கன்னு கூப்பிட ஸ்ருதி சிரிப்போட வர்றாங்க. அவங்க வண்டியில ஏறி உட்கார்ந்தவன போலான்னு சொல்ல வண்டி ஒயின்னு கிளம்புது. என்னடா இது, இப்பதான் ரொம்ப நிமிர்வும் தன்னம்பிக்கையுமா நடந்து வந்தாங்க, ஒரே புன்னகை மண்ணியா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள சோகமே உருவா. சிலிண்டரை பிடிச்சிட்டு கிச்சன்ல நிக்கிறாங்க மீனா. அவ்வளோ கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணின வீட்டுல சிலிண்டர் எதுக்கு வெளியே இருக்குன்னு தெரியல. மீனா அப்படியே எந்த யோசனையும் இல்லாம சோகமே உருவா கிச்சன்ல நின்றுட்டு இருக்க ஏதோ புஷ்னு சவுண்டு வருது. அப்போ மீனான கூப்பிட்டுக்கிட்டே முத்து கிச்சனுக்குள்ள ஓடி வர்றவரு அங்க ஒரு பாத்திரத்துல பொங்கிட்டு இருக்கதை ஆஃப் பண்றாரு. சத்தமும் நின்றது. மீனா, என்ன சமையல் கட்டுல நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, இல்ல நீங்க எல்லாரும் சாப்பிடணும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க மீனா. நான் கடையில இருந்து ஏதாவது வாங்கி வச்சிடுறேன் மீனா, நீ ஹாஸ்பிட்டல் போகணும், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ஆபரேஷன் டேட் சொல்லியிருக்காங்கல்ல, இப்படி வேலை வேலைன்னு உன் உடம்ப பார்த்துக்காம இருந்தா எப்படி மீனா, அவங்க எதுவும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரொம்பவே தயங்கிக்கிட்டு டிஃபன் மட்டும் சமைச்சிடலாமேன்னு தாங்க அப்படிங்கிறாங்க மீனா. சரி, டைம் ஆகுது, டக்குன்னு கிளம்பு போலாங்கிறாரு முத்து. ஏங்க, எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பயமாவே இருக்குங்க அப்படின்னு மீனா முந்தானைய சுருட்டிக்கிட்டு இருக்க. நைட்டு தானே மீனா அவ்வளவு பேசுனேன், பயப்படக்கூடாதுன்னு நம்பிக்கையெல்லாம் கொடுத்தேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு உனக்கு அப்படின்னு முத்து கேட்க மீனா பயமும் தயக்கமா, இல்லைங்க ஆப்ரேஷனை நினைச்சு எதுவும் பயம் இல்லை, ஆனா இந்த விஷயத்த நம்ம வீட்டுல யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, மாமா கிட்டையாவது சொல்லிடலாங்க அப்படிங்கிறாங்க மீனா. வேண்டாம் மீனா, அப்பா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்க அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ சரியா படல, மாமா கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும், ஆனா இப்ப இத சொல்ல வேண்டாம், நான் இதுவரைக்கும் அப்பா கிட்ட எதையுமே மறைச்சதில்ல, உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அப்புறம் ஏன் இதை சொல்ல வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் மீனா, பயந்துடுவாரு, அதுவும் உனக்கு ஆபரேஷன்னா அவரால் தாங்கிக்க முடியாது, ரொம்ப பதட்டம் ஆயிடுவாரு, அவருக்கு அந்த கவலையை கொடுக்க வேண்டாம் மீனா, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு முத்து பேச பேச அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க மீனா. இந்த விஷயம் எனக்கு உனக்கு சீதாவுக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும், பலகுரல் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும், நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத, நீ எதுக்கும் யோசிக்காத மீனா, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு முத்து மீனாவோட கையை பிடிச்சி ஆறுதலா தைரியப்படுத்திக்கிட்டு இருக்க. மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே விஜயா அங்க வர்றாங்க. என்ன காலையிலேயே புருஷனும் பொண்டாட்டியும் இங்க நின்று ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, ரெண்டு பேரும் சும்மா நின்று பேசிட்டு இருந்தாலே ரகசியம் பேசுறதா தான் அர்த்தமா அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஏன் பேசுறதுக்கு உங்களுக்கு வேற நேரமே கிடைக்கலையா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. டென்ஷன் ஆகுற முத்து, ஏமா புருஷன் பொண்டாட்டி பேசுறது கூடவாமா நேரம் காலம்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு.
அவ்வளோதான் விஜயாவும் கடுப்பாகி, டேய் நான் உங்ககிட்ட பேசல மீனா, மத்தியானம் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வர்றாங்க அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அம்மான்னு கேட்குறாரு முத்து. யாரா இருந்தா உனக்கு என்ன? மீனா மத்தியானம் நிறைய நெய்யை ஊற்றி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு தயிர் பச்சடியும் செஞ்சுடு அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே மீனா முத்துவை பார்க்குறாங்க. முத்து அப்படியே சுறுசுறுன்னு வர்ற கோவத்தை அடக்கிட்டு மீனாவை பார்த்துட்டு இருக்காரு. என்ன அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க மீனா. அவங்க ஒன்றும் சாதாரண வீட்டு ஆளுங்க இல்லை, எல்லாம் பெரிய இடத்த ஆளுங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுடு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படியே கல்லூலி மங்கி மாதிரி நிற்கிறாங்க மீனா. அம்மா இன்னைக்கு சாப்பாடு வெளியே வாங்கிக்கோங்க, மீனா இன்னைக்கு சமைக்க மாட்டான்றாரு முத்து. உடனே விஜயாவுக்கு திகைப்பாயிடுது. சமைக்க மாட்டாளா? ஏன் அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. மீனா அப்படியே தூக்கத்துல எழுப்பி நிக்க வச்ச மாதிரி திருன்னு முழிச்சுட்டே நிக்கிறாங்க. நானும் மீனாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறோமா அப்படின்னு முத்து சொல்ல, எங்க போறீங்கன்றாங்க விஜயா. ஒரு வேலையா போறோமா அப்படின்னு சலிப்பா சொல்றாரு அவரு. என்ன வேலை அப்படின்னு விஜயா எடுப்பா கேக்குறாங்க. ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனா? எங்களுக்கு தெரியாம ஏதாவது சொத்து வாங்குறீங்களோ அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. பட்டிருக்க கடனுக்கும் பண்ணிட்டு இருக்க செலவுக்கும் மேலும் கடன் தான் வாங்கணுங்க, சொத்தெல்லாம் வாங்க முடியாது விஜயா. இப்பதான் கை நிறைய காசு பாக்குறீங்களே அப்படின்னு விஜயா சொல்ல, கிண்டலா கேக்குறீங்கன்னு தெரியுது, நாங்க எந்த சொத்தும் வாங்கலாமான்றாரு முத்து. அப்படின்னா எங்க போறீங்க அப்படின்னு விஜயா கேட்க, அத்தை அது அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, மீனா என்ன அம்மா என்ன டீச்சரா? நாம என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வெளியில போகணுமா? ஏதோ காரணமா தான் நாம போவோம், அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, வா போகலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க, மீனாவும் விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் 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 மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே வர்ற விஜயா, டேய் அப்படி என்னடா காரணம்னு கேட்குறாங்க. முத்து போய்கிட்டே இருக்க விஜயாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. வீட்டில் வேலை செய்யாம சொல்லாம கொல்லாம நீங்க பாட்டுக்கு ஊர் சுத்த போயிடுவீங்க, நான் என்னன்னு கேட்க கூடாதா? உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவீங்கல்ல, வெளியே போறதா இருந்தா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு விஜயா காட்டு கத்தல் கத்திட்டு இருக்க, உள்ள இருந்து அண்ணாமலை வர்றாரு. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எல்லாமே நீங்க கொடுக்குற இடம் தாங்க, இங்க யாருமே என் பேச்ச கேட்கறது இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, இப்ப என்ன உன் பேச்ச கேட்கலன்றாரு அண்ணாமலை. இன்னைக்கு என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்க வர்றாங்க, லஞ்ச் ரெடி பண்ணடின்னு சொன்னா என் பொண்டாட்டி அதெல்லாம் பண்ண மாட்டா, நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, கொஞ்ச தூரத்துல முத்துவும் மீனாவும் நின்று இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் திரும்பி அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு, இப்ப என்ன அதுக்குன்றாரு, ஏதாவது வேலையா போவாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏன் அத ஒரு நாள் முன்னாடி சொல்லக்கூடாதான்னு கேக்குறாங்க விஜயா. கரெக்டான கேள்விதான், திடீர்னு வந்து சொன்னா எப்படி அப்படின்னு விஜயா கேட்க, இப்ப நீ கேக்குறல்ல முன்னாலேயே சொல்ல மாட்டாங்களான்னு, அப்படி நீயும் ஒரு வார்த்தை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வர்றாங்கன்னு சொல்லியிருந்தா மீனா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருப்பால அப்படின்னு அவரும் கரெக்டா சொல்றாரு. அப்படி கேளுப்பா, நீ கரெக்டா பாயிண்டா பேசுறப்பாங்கிறாரு முத்து. ஓஹோ, இந்த மகாராணி கிட்ட ஒரு நாள் முன்னாடியே மனு கொடுக்கணுமாக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப அவங்க மட்டும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? நீ எல்லாம் பேசணும்னு பேசாத, அதான் ஏதோ வேலையா போகணும்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு கத்துற அண்ணாமலை திரும்பி, ஏண்டா முத்து ஏதாவது முக்கியமான விஷயமானு கேக்குறாரு. ஆமாப்பா போய் ஆகணும்பான்னு தவிப்பா சொல்றாரு முத்து. விஜயா பக்கம் திரும்புற அண்ணாமலை, விஜயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சமைச்சிடு, உனக்கு வேண்டியவங்க தானே வர்றாங்க, அவங்களுக்கு நீயே சமைச்சு கொடு, இல்ல நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவோட முகம் சுடுறப்ப வெடிக்கிற கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. ஏங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்கணுமா? உங்களால தான் இதுங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, அத்தை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சு வச்சிருந்திருப்பேன்றாங்க மீனா. நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, உனக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எங்கேயோ போய் தொலைங்க. சை, நாம ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க அப்படின்னு கத்திட்டு விஜயா அந்த பக்கம் போறாங்க. அவ வேலை மட்டும்தாமா அவளுக்கு முக்கியம், அடுத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மன்னிச்சிடுங்க மாமா, வெளியே போகணும் அதுதான்றாங்க மீனா. பரவாயில்லம்மா விடு
அவ சொல்றதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதன்றாரு அண்ணாமலை. சரி அப்பா அப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா, சீக்கிரமா போகணும்னு முத்து ரொம்பவே தவிப்பா சொல்றாரு. சரிடா போயிட்டு வாங்கன்றாரு அண்ணாமலை. மாமா போயிட்டு வர்றோம் மாமா அப்படின்னு மீனாவும் தயங்கிக்கிட்டே சொல்ல, ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, என்னம்மா முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்க, முத்து உடனே சமாளிச்சுக்கிட்டு, இல்லை அது ஒன்றும் இல்லைப்பா, அம்மா இப்படி பேசிட்டு போறாங்கல்ல அதான் அப்படின்னு முத்து சொல்ல, அவ என்னைக்கு நல்ல விதமா பேசி இருக்கிறா, அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற அண்ணாமலை அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ரூமுக்கு போறாரு. மீனா அப்படியே நிக்க, ஏய் டைம் ஆச்சு சீக்கிரமா போலாம் வா அப்படின்னு முத்து கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. மீனாவுக்கு பச்சை கவுன்லாம் போட்டு வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. கூடவே ஒரு பக்கம் முத்துவும் இன்னொரு பக்கம் சீதாவும் இருக்க, அட்டெண்டர் வீல் சேரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு உள்ளர போறாரு. உடனே முத்து குனிஞ்சி, மீனா ஏதாவது வேணுமான்னு கேட்குறாரு. உங்களை பார்க்கணும் போல தோணுச்சிங்க அப்படின்னு மீனா கலங்கின குரல்ல சொல்ல, மீனா எதுவும் யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற முத்து மீனாவோட நெத்தில ஒரு முத்தம் கொடுக்குறாரு. மீனா அப்படியே கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்க, மறுபடியும் அட்டெண்டர் வந்து வீல் சேரை தள்ளிக்கிட்டு போறாரு. மீனா அந்த ஆபரேஷன் தியேட்டர் டோரை திறக்க அவர் உள்ளர கூட்டிட்டு போறாரு. முத்துவுக்கு ஒரே படபடப்பாகுது. கதவு சாத்திட்டு சீதா திரும்ப, சீதா எல்லாம் நல்லபடியா நடந்துரும்ல அப்படின்னு கேட்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சீதா சொல்ல, நிக்க முடியாம அங்க ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துடுறாரு முத்து. சீதா ரொம்பவே கவலையோட உட்கார்ந்துருக்க மாமாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரும் ஆபரேஷன் தியேட்டருக்கான பச்சை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வர்றாங்க. அவங்க கதவுல கைய வைக்க, டாக்டர் நான் உங்களை தான் டாக்டர் முழுசா நம்பி இருக்கேன்னு முத்து ஓடி வந்து சொல்றாரு. கவலைப்படாதீங்க, we will try our best, தைரியமா இருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, முத்து உம்முன்னு தலையாட்டுறாரு. அவங்க உள்ளர போறாங்க. இடையில ஒரு நர்ஸ் கதவு திறந்துட்டு வெளியே வந்துட்டு உள்ளர போக, முத்து ஒரே பரபரப்பாயிடுறாரு. சீதா சீதா என்னாச்சுன்னு கேளு சீதா அப்படின்னு கேட்க, மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை அமைதியா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சீதா சீதா இல்லை சீதா, உள்ளர ஏதோ தப்பா நடக்குது போல பாரு, எல்லாரும் சொல்லுன்னு போயிட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த டாக்டர் போனாங்கல்ல, என்னன்னு கேளு சீதா, என்னன்னு தெரியல கேளு சீதா அப்படின்னு படபடப்பும் பயமும் அழுத்தமுமா சொல்றாரு முத்து. சீதா எதுவும் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க, முத்து ஒரே படபடப்போட கதவு கிட்ட போய் பாக்குறாரு. உண்மையிலேயே டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப எவ்வளோ பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் அசால்ட்டா பண்றாங்க. வண்டியை பிரிக்கிற மாதிரி உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் அக்கக்கா பிரிச்சு அழகா போட்டி அவங்கள நல்லபடியா மாத்திடுறாங்க. ஆனா இந்த சீரியல்ல இந்த ஒரு சின்ன ஆபரேஷனுக்கு இவ்வளவு தூரம் பயமுறுத்தி வியூவர்ஸையும் பயமுறுத்துற மாதிரி தான் தோணுது. முத்து டென்ஷனா இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க, டாக்டர் வராங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு மீனாவுக்கு, எல்லாரும் ஒரே படபடப்பா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து பயங்கர பதட்டமா கேட்க, இங்க பாருங்க பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க, மீனாவுக்கு லேப்ராஸ்கோபி ஆபரேஷன் தான் பண்ணணும், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்ததும் பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்ல, முத்துவுக்கு ஒன்றும் புரியல. ரொம்பவே கலங்கி போய், பேனிக் அட்டாக்னா அப்படின்னா என்னங்க டாக்டர், சீதா என்ன சொல்றாங்கன்னு கலங்கி போய் கேக்குறாரு. சீதாவும் கவலையோட பார்த்துட்டு இருக்க, ஆபரேஷன் பயத்தால மீனாவோட பிளட் பிரஷர் 200க்கு மேல போயிடுச்சு, அதனால அவங்களோட ஹார்ட் லைன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம், அப்படி பண்ணினா ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் போற பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல முத்து அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. அதனால ஹார்ட் அட்டாக் பேரலைஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, உடனே முத்து இருக்க இடத்த மறந்து கத்திடுறாரு. டாக்டர் என்ன சொல்றீங்க நீங்க, என்ன என் மீனாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு கத்துறாரு முத்து. டாக்டர் இப்ப என்ன பண்றதுன்னு சீதா கேக்குறாங்க. ஆபரேஷனை ஸ்டாப் பண்ண போறீங்களான்னு சீதா கேட்க, இல்ல சீதா ஆல்ரெடி ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்ப அதை ஸ்டாப் பண்ண முடியாது, இப்ப மீனாவோட பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், கார்டியாலஜிஸ்ட் உள்ளர செக் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த அரை மணி நேரம் இந்த ஆபரேஷனுக்கு முக்கியமான நேரம் அப்படின்னு உண்மையாவே நம்மளையும் ரொம்ப பயமுறுத்துறாங்க. டாக்டர் மறுபடி உள்ளர போக முத்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. சீதாவும் அப்படியே சில மாதிரி நின்னுடுறாங்க. முத்து அங்கிருந்து நகர்ந்து போய் ஒரு கம்பியை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. மாமா தைரியமா இருங்க மாமா, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதுன்றாங்க சீதா. ஏன் சீதா,
மீனா மீனாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் வழியை கேட்கிறாரு முத்து. கடவுள் துணையா இருப்பாரு மாமா, ஆபரேஷன் நல்லபடியா முடியும் அப்படின்னு சீதா சொல்ல முத்துவுக்கு அழுகுதான் ஜாஸ்தியா இருக்கு, பேச முடியல. குணா கமல் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கவரு மனசை தேத்திக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் தேத்திக்கிட்டு, மீனா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா, அவளுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு கூட அவ கெடுதல் நினைக்க மாட்டா, அவ்வளவு நல்லவ அவளுக்கு எதுவும் தப்பா நடக்காது. எனக்கு தெரியும் மீனா வருவா, மீனா திரும்பி வருவா அப்படின்னு ஏதேதோ புலம்பிக்கிட்டு அப்படியே கைய கூப்பிட்டு உட்கார்ந்துடுறாரு முத்து. சீதா அங்க வர நர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ரோஹிணி கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. டாக்டரை பார்க்கணும், செக்கப் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உங்க நேம் மேம் அப்படின்னு ரிசப்ஷன் கேர்ள் கேக்குறாங்க. ரோஹிணி அப்படின்னு சொல்ல அவங்களும் செக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க மேம், டாக்டர் வேற ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த கேர்ள். இட்ஸ் ஓகே அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வர்றாங்க. அங்க நிக்கிற முத்துவை பார்த்துடுறாங்க ரோஹிணி. முத்து இடுப்புல கைய வச்சுட்டு அப்படியே வெறுத்து போய் நின்றுட்டு இருக்க. இந்த முத்து இங்க என்ன பண்றான் அப்படின்றவங்க அப்படியே பார்க்க அடுத்து சீதாவும் அவங்க கண்ணில் படுறாங்க. நர்ஸ் கிட்ட பேசிட்டு திரும்பி வந்த சீதா கிட்ட, சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னு அவர் படபடப்பா கேட்க, பயப்பட ஒன்றும் இல்லை மாமா, சர்ஜரி நடந்துட்டு இருக்குன்றாங்க சீதா. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே, ஹார்ட் பீட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னாங்களே அப்படின்னு முத்து கேட்க, இப்ப நார்மல் ஆயிட்டாங்க மாமா, ப்ரொசீஜர் போய்கிட்டு தான் இருக்குன்றாங்க சீதா. ரோஹிணி இதெல்லாம் ஷார்ப்பா கவனிச்சிட்டு இருக்க. அந்த டோர் திறக்கிற சத்தம் கேட்டு முத்து படார்னு அங்க திரும்புறாரு. மாமா நீங்க பயப்படாதீங்க மாமா, அக்காவோட மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சீதா சொல்ல, தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்றாரு முத்து. முத்துவோட தவிப்பு நியாயமானதுதான், நிஜமானதுதான் மாமா, எங்களுக்கெல்லாம் நீங்க தான் ஆறுதல் சொல்லுவீங்க, இப்ப நீங்களே பயந்தா எப்படின்னு சீதா கேக்குறாங்க. வெளியில 1000 பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவேன் சீதா, ஆனா மீனாவுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு கண்ணீர் விட்டு மூக்க உறிஞ்சிறாரு முத்து. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கான், போய் கேட்டு பாத்துருவோமா அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி அங்க சீதாட்ட பேசிட்டு வந்த சிஸ்டரை பார்த்தோன்னே சிஸ்டர்னு கூப்பிட்டு நிறுத்துறாங்க. வாங்க மேடம், 15 டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லி இருந்தாங்களே, டாக்டரை பார்த்துட்டீங்களா அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்க, இல்ல இனிமேதான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்றாங்க அவங்க. அதோ இருக்காங்கல்ல அப்படின்னு முத்துவையும் சீதாவையும் காட்டி கேக்குறாங்க ரோஹிணி. அப்படின்ற அந்த சிஸ்டர் சீதாவான்னு கேக்குறாங்க. அவங்க அக்கவுண்ட் செக்ஷன்ல தான் ஒர்க் பண்றாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்க, தெரியும், ஆனா இப்ப அவ்வளவா பேசுறது இல்ல, அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறாருல அப்படின்னு ரோஹிணி கைய காட்ட அந்த சிஸ்டரும் திரும்பி முத்துவை பாக்குறாங்க. அவரு சீதாவோட மாமா தான் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்ல ரோஹிணி கொஞ்சம் தயங்கிட்டு, ஆமா எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்ல ரோஹிணிக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது. அப்படியா, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி கேட்க, அது அவங்களுக்கு ஒரு தடவை வயிற்றுல கத்தி குத்து பட்டிருக்கு, அதனால ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்ல, என்ன ப்ராப்ளம்னு ரோஹிணி கேக்குறாங்க. அவங்க கர்ப்பப்பை பாதிச்சிருக்கு, அதனால குழந்தை பொறுக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, பொறுக்காம போறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்ல, ரோஹிணியால எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அப்போ அவங்களுக்கு குழந்தை பொறுக்காதா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுக்காக தாங்க மேடம் சர்ஜரி நடக்குதுன்றாங்க சிஸ்டர், ஆனா அதுக்கப்புறம் கூட 50-50 சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சிஸ்டர் ஒரு பேஷண்டோட ரகசியம் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற ரோஹிணியோட முகம் மொத்தமா மாறிடுது. வந்த வேலையை மறந்துட்டு அப்படியே போன் எடுத்துட்டு வேற பக்கம் போறாங்க. அவங்க யாருக்கு போன் பண்றாங்கன்னு பார்த்தா டைரக்டா விஜயாவுக்கே அடிச்சிடுறாங்க. வீட்டுல மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குற விஜயா, இவ எதுக்கு எனக்கு போன் பண்றா அப்படின்னு யோசிச்சுட்டு போனை கையில எடுக்கிறாங்க. சரி என்னவாவது இருந்து தொலைக்கட்டும், கூப்பிட்டுருக்கால பேசிடலான்னு அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. ஏய் எதுக்கு இப்ப கால் பண்ண அப்படின்னு மிரட்டலா விஜயா கேட்க, ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா உல்லாசமா சிரிச்சுக்கிட்டு, ஹலோ ஆன்ட்டி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடி, எதுக்கு நீ ஃபோன் பண்ண அதை மட்டும் சொல்லு, உன் நம்பரை என் ஃபோன்ல இருந்து எடுக்கணும்னு கடுப்படிக்கிறாங்க விஜயா. இன்னும் நீங்க டெலீட் பண்ணலையா, என்னையே வெளியில அனுப்பிட்டீங்க அப்படின்னு ரோஹிணி பேசிட்டு இருக்க, என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு கடுப்படிக்கிறாங்க விஜயா.
நியாயமா நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி உடம்பு எப்படி இருக்குமான்னு விசாரிக்கணும். ஏன்னா இப்ப உங்க வீட்டோட முதல் வாரிசு ஏன் வயித்துல இருக்கே அப்படின்னு ரோகிணி சொல்ல பயங்கர கடுப்பாகிற விஜயா, ஏய் இந்த பொய்ய மத்தவங்க கிட்ட சொல்லுடி, இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்றாங்க. உனக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் என் வீட்டுக்கு வாரிசு கிடையாது அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் குழந்தை உங்க பேர குழந்தை தானே ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, உன் ஃப்ராடு வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத, அது என் பையனோட குழந்தை இல்லைன்னு கத்துறாங்க விஜயா. ஆனா குழந்தைக்கு அப்பா மனோஜ் தான், அது அவருக்கு தெரியும், எனக்கு அது போதும். ஆனா நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலுமே ஏன் குழந்தை தான் உங்க வீட்டுக்கு முதல் வாரிசா இருக்கும், அத யாராலையும் மாத்த முடியாதுன்றாங்க ரோஹிணி. ஏய் ஏண்டி மாத்த முடியாது, மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும், அப்படியே இல்லைன்னாலும் இந்த வீட்டில் இன்னும் 2 மருமகள்ங்க இருக்காளுங்க அப்படின்னு விஜயா பாயிண்ட்டுக்கு வர, ஆமா இருக்காங்க தான், ஆனா ஆல்ரெடி ஸ்ருதிக்கு குழந்தை பெத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, மீனாவுக்கு குழந்தை பிறக்க போறதே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன குழந்தை பிறக்காதா, ஏன் என்னடி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, அவ எப்படா பெத்துக்கலான்னு இருக்கிறா, நான் ஓகேன்னு சொல்றப்ப அதுவும் நடக்கும்ன்றாங்க விஜயா. நடக்காத ஆண்டி, பாவம் மீனாவுக்கு கர்ப்பப்பையில ஒரு ப்ராப்ளம் இருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏய் என்னடி சொல்ற, உன் ஃப்ராடு வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத அப்படின்னு விஜயா டென்ஷனாக, இல்ல ஆண்டி நான் நிஜமா தான் சொல்றேன், அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இப்ப மீனாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆபரேஷனா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க விஜயா. ஆமா, அந்த எலெக்ஷன் டயத்துல மீனாவுக்கு வயிற்றுல கத்தி குத்து பட்டுச்சுல்ல, அதுல மீனாவுக்கு கர்ப்பப்பையில ப்ராப்ளம் வந்துருச்சான், அதுக்கு தான் உள்ளர ஆபரேஷன் நடக்குது, குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, விஜயா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. விஜயா ஏதாவது சொல்லுவாங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற ரோஹிணி அவங்க பேசலன்னதும் முத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே ரொம்ப டென்ஷனா நிக்கிறாரு. பார்க்க பாவமா தான் இருக்கு. சோ இனிமே மீனாவால உங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போறது இல்ல, ஸ்ருதிய பத்தி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு இருக்க சிச்சுவேஷனை வச்சு இவங்களுக்கு ஆதாயம் தேடிக்க பாக்குறாங்க ரோஹிணி. விஜயா அப்படியே அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்க, இப்ப டிவோர்ஸ் கிடைக்காம மனோஜுக்கும் வேற கல்யாணம் பண்ண முடியாது, அப்ப ஏன் குழந்தை தான் உங்க வீட்டோட முதல் வாரிசு, ஒரே வாரிசுன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரொம்ப நேரமா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன விஜயா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு போய் சொல்லாதடின்றாங்க. மீனா அதை பத்தி வீட்டுல எதுவும் சொல்லல அப்படின்றாங்க விஜயா. நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பொய்யா தான் தெரியும், மீனாவோ முத்துவோ சொல்றது உங்களுக்கு பொய்யா தெரியாது, நீங்க வேணும்னா முத்துக்கிட்டேயே கேட்டுக்கோங்க, நான் சொல்றது தான் உண்மை அப்படின்னு ரோஹிணி சொல்ல, விஜயா அப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் ஹால்ல விஜயா மனோஜ் அண்ணாமலை உட்கார்ந்துருக்க, ஸ்ருதி அந்த பக்கத்துல இருந்து வர்றாங்க, ரவி அங்கதான் நிக்கிறாரு, முத்து வர, முத்து இப்படி வான்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. முத்து வந்து நிக்க, ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னியே முடிஞ்சுதாங்கிறாரு அண்ணாமலை. நீ மட்டும் வந்திருக்க, மீனா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பா மீனா அப்படின்னு அவர் தயங்கி நிக்க, நீ எப்படா பொய் சொல்ல கத்துக்கிட்ட, அதுவும் எங்கிட்டயே அப்படின்னு அண்ணாமலை கோவமா கேக்குறாரு. என்னடா உன் பொண்டாட்டி வீட்டை இப்ப ஆஸ்பத்திரி கிட்ட மாத்திட்டாங்களா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. எங்க யார்கிட்டயுமே சொல்லாம பண்ணிருக்கீங்க, மீனாவுக்கு என்ன பிரச்சனைன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. முத்து எதுவும் சொல்ல முடியாம நிக்க, பதில் பேச முடியாம முழிக்கிறான் பாருங்க, இதுல இருந்தே தெரியலையாப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கிற முத்து அப்படியே மனோஜை வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.